அது எல்லாமே தனியா கொடுத்துருவாங்க சார். கிச்சன்ல வந்து எதுவுமே தொடக்கூடாது சார். கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கிச்சனுக்குள்ள எதுவுமே தொடக்கூடாது. அவங்க மட்டும் தான் செய்யணும், நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அவங்களுக்கு சாப்பாடு முதற்கொண்டு நம்ம போடக்கூடாது சார். இப்போ 3 நாள் உங்களுக்கு என்ன தோணும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். எப்ப முடியும், ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, எப்பதான் இவங்க மாறுவாங்க அப்படின்னு இருக்கும் சார். சார் இது வந்து அவளை துண்டா வைக்கணும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது சார். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு, எல்லா நேரம் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு நம்ம பொம்பளைங்க எதனாலும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். மேக்சிமம் ஆம்பளைங்க வந்து வேலைக்கு போறாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா பொம்பளைங்க வீட்டுல இருந்தா எந்த வேலையாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த 3 நாள் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க சார், எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சார். இல்ல நெஞ்சல தூக்கி கூட சொல்ல முடியல, அது பூசி முழுவுறீங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் தனி தட்டுக்கும் தனி டம்ளருக்கு என்ன சம்பந்தம் சார்? அது அவங்க அந்த 3 நாள் அவங்க யூஸ் பண்றதை அவங்களே வச்சுக்கிட்டு, அது தீட்டு தான் சார். தீட்டோட சேர்ந்து இதுவும் ரெஸ்ட் எடுக்கிறது தான் சார். ரெண்டு சேர்ந்து தான் சார் வரும். அதுல நான் கல்யாணம் பண்ணி வந்த 3 நாள்ல அந்த மாதிரி தான் எங்க மாமியார் ஒரு சின்ன கிழிஞ்சு போன ஒரு பெட்ஷீட்டை கொடுத்து தனியா திண்ணையில படுக்க வச்சாங்க சார். அதோட வலி எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அதை நான் வந்து என் மகளுக்கும் கொடுக்கல, அதையே என் மருமகளுக்கும் கொடுக்கலங்க சார். அவங்க பெட்ல படுத்துக்கட்டும், அந்த முடிச்சுட்டு அவங்க சுத்தம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு அதுல நான் அவங்களுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்கேங்க சார். நீங்க உண்மையில எல்லாரும் கத்துக்க வேண்டிய பாடம் அதுதான். உங்களுக்கு அனுபவிச்ச வழியை நான் திருப்பி கொடுப்பேன்னு நினைக்கிற சமூகம் நாகரிகமான சமூகம் கிடையாது. எனக்கு வந்த வழியை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், நான் பட்டுட்டேன், என் பிள்ளைகள் பட விட மாட்டேன்னு நினைக்கிறதா சரி.